இதான் நாம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனத்துல இருக்கிற யாக்கோப் எனும் சிறு பூச்சி, இஸ்ரவேல் எனும் சிறு கூட்டமே அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வருது இல்லைங்களா? அந்த வசனத்தை குறித்து நம்ம பேச போனா நிறைய பேசலாம். ஏன்னா அதுல அவ்வளோ காரியங்கள் இருக்கு. நாம அதுல எழுத்தின்படியா இருக்கிற அந்த சின்ன விஷயத்த நாம பேசுவோம். இஸ்ரவேல் எனும் சிறு கூட்டமே. அப்போ கர்த்தர் வந்து தன் சந்ததி, தன் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்ததியை அன்றைக்கு ஏற்படுத்தினார் இல்லைங்களா? உலகத்துல பல இன மக்கள் இருந்தாலும் இஸ்ரவேலுங்கிற ஒரு கூட்டத்தை, அப்ரஹாம் சந்ததிங்கிற ஒரு கூட்டத்தை தனியா எடுத்து அவர்களுக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சட்டத்திட்டம் கொடுத்து அப்படியா அவங்கள வழி நடத்தினார். ஏன் அப்படி செஞ்சார்? உலக மக்கள் எல்லாரையும் படைச்ச தேவன் ஏன் இஸ்ரவேலுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்தினார்னா, உலக மக்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்த அவர் அவ்வளவு ஆசையா இருந்தோம். உலக மக்கள் யாரும் அவர் பக்கத்துல வர பிரியம் இல்லாம இருந்தாங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல வாழ ஆசைப்பட்டாங்களே தவிர தேவனுக்கு முக்கியத்துவம் தரணும், தன்னுடைய பாவங்களை விட்டுட்டு கர்த்தருக்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது பரிசுத்தத்தை அவங்க விரும்பாததுனால எனக்கு பிரியமான கடவுளை உண்டு பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி கடவுள்கிட்ட போறதும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதும் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒன்ன கிரியேட் பண்ணி பரிசுத்தத்தை விட்டு ரொம்ப தூரம் போய் அப்படியான வாழ்க்கையை அவங்க எல்லாம் பிரியப்பட்டதுனால தேவன் வேணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படாததுனால உண்மையிலே தேவன் அவங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். சரிங்களா? ஏன்னா யோபையா எந்த யூத கோத்தத்துல இருந்து வந்தார் இல்லைங்களா? அப்புறம் யோபையாவுடைய 3 நண்பர்கள், இன்னொருத்தர் சேர்த்து 4 நண்பர்களும் எந்த கோத்திரத்துல இருந்து வந்தாங்க? அவங்க எல்லாருமே புறமதஸ்தர்கள், புறஜாதியினர்கள் தானே. அப்போ கர்த்தரை தேடுற மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எந்த சந்தேகமும் இல்லை. அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு முன்னாடி தன்னை தேவன் வெளிப்படுத்த ஆசைப்பட்டப்ப ஒருத்தரும் தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்பாதனாலதான் தேவன் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு மனுஷனுக்கிட்ட சொல்லி பாருங்க எவ்வளவு பெரிய ப்ராசஸ். ஏன் அந்த ப்ராசஸ் நடந்துச்சு? அப்ரஹாமன் ஐயாவை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட பேசி பாருங்க, அவருக்கு இல்ல அப்ப 1 2 3 4 அப்படித்தான் தன் சந்ததி, அவர் தன்னுடைய சந்ததி அப்படி பெருக்கினார். ஏன்? கீழ்ப்படியாத மக்கள் அவ்வளோ இருந்தாங்க. அவர் நினைச்ச மாதத்துல நினைச்சபடி உற்பத்தி பண்ணக்கூடிய தேவன் மனுஷன் மேல வச்ச அன்புனால என்ன பண்ணாரு? அவங்க திரும்பி தன்னை நோக்கி பார்க்கணும், அவங்களா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆசைப்பட்டாரு. சோ அப்படி ஆசைப்பட்டு அவங்க செய்யாதனால என்ன பண்ணாரு? தேவன் ஒரு மனுஷன்ல இருந்து சந்ததி ஆரம்பிச்சு கொண்டு வந்தார். இன்றைக்கு அப்போ அதனாலதான் அது சிறு கூட்டமா இருந்துச்சு. சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையால பலாயிரம் பேரு கிறிஸ்தவலா மாறி இருந்தாலும் அன்னைக்கு உலகத்துக்கு நடுவுல ஒரு சிறு கூட்டமா யூதர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்லி பல கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில ஒரு சிறு கூட்டமா கர்த்தருக்கு பிரியமான சந்ததி இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு வைராகியமா உண்மை உத்தவமா வாழக்கூடிய கர்த்தருக்கு பிரியமான, அதாவது கடைசி காலத்துல தூதர்கள் வந்து நம்ம நெத்திகள்ல பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிய போடக்கூடிய அந்த சிறு கூட்டமா தான் இன்னைக்கு நாமளும் இருக்கிறோம். சோ அன்னைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியும் இஸ்ரவேலர்கள் சிறு கூட்டம் தான். இயேசு கிறிஸ்து பிறந்து மரிச்சு உயிரோட போனதுக்கு பிற்பாடு இந்த காலகட்டத்திலையும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள், கிறிஸ்துவுக்கு உண்மை உத்தமமா வாழக்கூடியவர்களும் சிறு கூட்டம் தான். சோ அந்த சிறு கூட்டத்துக்கு தான் தேவன் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றார். அப்போ நாம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம சிறு கூட்டமா இருக்கிறோம். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ கர்த்தர் சிறு கூட்டத்தை தான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரா? கண்டிப்பா இல்ல. அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு நேரம் அந்த ஒரு விஷயத்த பார்த்தோம். இஸ்ரவேலுங்கிற ஒரு சந்ததியை தேவன் தேர்ந்தெடுத்து அவங்கள தன்னுடைய ஜனமா ஏன் சொன்னாருன்னா, உலக மக்கள் அவரை விரும்பல. அவரை விட்டு விலகி விக்கிரகத்துக்கு, அதாவது பிசாசுக்கு பின்னாடி போனாங்க. நான் அதை சொல்ல விரும்பலைங்கிறத விக்கிரகம் சொன்னேன். ஏன்னா அது என்ன பண்ணும், உன் இஷ்டத்துக்கு இரு, நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி மக்களை கவர்ந்து இழுத்ததுனால அவங்க எல்லாம் அதுக்கு பின்னாடி போனாங்க. அதனாலதான் நீ சிறு கூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு
அதே போலதான் சிறு கூட்டமா இருக்கு. அப்ப கர்த்தர் இந்த சிறு கூட்டம் தான் எனக்கு தேவைன்னு சொல்லல. அன்னைக்கும் கேட்கல, உண்மையிலே இன்னைக்கும் கேட்கல. அன்னைக்கும் தேவன் பேசினார், அன்னைக்கும் தேவன் வெளிப்பட்டார், அன்னைக்கும் அவங்களை கூப்பிட்டார், அவங்களை இழுத்துக்கு ஆசைப்பட்டார். அதுக்கு சாதாரண உண்மையிலே யோபு அதிகாரம். யோபு ஒரு யூதர் கிடையாது, அபிரகாமின் சந்ததி கிடையாது. அப்போ யோபு போல பல தேவ பிள்ளைகள் இருந்தாங்க, இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இன்றைக்கும் கர்த்தர் எல்லா கிறிஸ்தவர்களையும் நேசிக்கிறார், எல்லா கிறிஸ்தவர்களும் தன்னிடம் இழுத்துக்கொள்ள ஆசைப்படுறாரு. ஆனா எத்தனை கிறிஸ்தவர்கள் தேவ கிட்ட வரத்துக்கு பிரியமா இருக்கும்? ஒண்ணு வேணாம், நல்ல பீக் அவர் நம்ம வேலை செய்யற நேரத்துல எதுவும் திடீர்னு தேவன் வந்து வாப்பான்னு கூப்பிட்டா வந்துருவோமா? ஏசப்பா கிட்டே ஒரு 10 நிமிஷம் இருங்க, இதை முடிச்சுட்டு வரேன், இவனை கொஞ்சிட்டு வரேன், இல்ல நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், இல்ல அங்க போய் வரேன், இதை வரேன், இந்த பணம் தரேன்னு சொன்னாங்க, இதை வாங்கிட்டு வரேன். இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான வேலையை கூட செஞ்சுட்டு இருப்போம்னு வச்சுப்போம். கூப்பிடுறது யாரு? நம்மளை படைச்ச தேவன். கூப்பிடுறது யார? அவருக்கு பிரியமா வாழ்றேன்னு சொல்லி கிறிஸ்துவதான் நான் வேணும்னு சொல்லி கிறிஸ்துவனை மாறினா அந்த மனுஷனை கூப்பிட்டாரு. இதை விட அதிகம் ஊழியக்கார கூப்பிட்டாலே என்ன சொல்லுவாங்க? உண்மையிலே அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அங்க போன, அந்த கூட்டம் நடத்தின, இதுக்கு அதுக்கு இப்படித்தான் சொல்லுவாங்க தவிர தேவன்ட்ட வர. அவர் கூப்பிட்டா வந்துருவான். அவருக்கு தெரியாம இருக்கு, நம்ம உள்ளே இருதயங்களே அறிந்த தேவன்ல அவரு. அவர் கூப்பிடல, அதனால நான் போல, அப்படிதான் நம்ம சொல்லி ஏமாத்திக்கிறோம். அவர் கூப்பிட்டா வருவோமா வரமாட்டோமான்னு சொல்லி கர்த்தருக்கு நல்லா தெரியும். அடுத்தது அவங்களுக்கு உண்மையிலே தெரியும், வாய் சொல்லும் நான் கூப்பிட்டா போயிடுவேன். ஒரு அந்த சுச்சுவேஷன் வரட்டும், நீங்க அதிகமா நேசிக்கிற ஒரு பொருள் அங்க இருக்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் தர நேரத்துல அதை விட்டுட்டு வான்னு சொல்லும் போதுதான் தெரியும். நீங்க ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு, நமக்கு பொருள் இல்லைங்களா, ஒரு நாளுக்கு என்னென்னமோ பிடிக்கல, தனக்கு மிக பிடிச்சத அதை போட்டு வந்துருன்னு சொன்னா வந்துருவோமா? வரவே மாட்டோம். எப்ப நான் அவனை கூட்டு பரலோகத்துல வச்சுக்கிறேன்ப்பா, இதை விட்டுட்டு வாப்பான்னு சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் போறோமே, கொடுத்துட்டா போவோமே, போக ஆசை இருந்தா தானே கொடுத்துட்டு போறதுக்கு இல்லையா? சர்ச்சு மோல்குன்னு எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஊழியம் கூட நான் எவ்வளவு நாள் பார்த்தேன், இந்த ஊழியத்தை நீங்க இனிமே பாருங்க நான் போறேன், எத்தனை ஊழியக்கார் சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு அப்போ ஊழியக்காரில இருந்து ஊழியக்காரே மோசம்னா அவங்க வழிநடத்துற விசுவாசிகளோட நிலைமை யோசிப்பாங்க. ஒரு விஷயம், அதாவது கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் சித்தப்படி வாழ்ற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் எப்படி இருக்காங்க? சிறு கூட்டமா இருக்காங்க. அந்த சிறு கூட்டத்துக்கு தான் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கூட தேவன் துணை நிற்கிறார். எத்தனை பேருடைய துன்பத்துல, இன்னல்ல, வேதனையில, கஷ்டத்துல, பயங்கரத்துல கூட நின்று அவர் வெளியே கொண்டு வந்து நான் இன்னைக்கு உண்மையிலே சூப்பரா தேவனுடைய கிருபையால இருக்கிறேன்னு எத்தனை பேர் இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் வேதனை, பெரிய போராட்டம், பாடுகள், எவ்வளவு சோதனைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். ஏன்? நாம சிறு கூட்டமா மாற்றப்பட்டுட்டோம். யாரால? நம்மளாலதான். கர்த்தருக்கு பிரியமா கிடையாது. அன்னைக்கும் தேவன் உலகம் முழுசும் நேசிச்சார், ஆனா கிடைக்காதனால ஒரு சிறு கூட்டத்தை பிடிச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. ஏன்? இன்னைக்கு நாம அவருக்கு வேணுங்கிறதுனால தான் அன்னையில இருந்து ஒரு சந்ததியை இழுத்துட்டு வந்து கொண்டு வந்து அந்த சந்ததிக்கு தேவனை வர வச்சு அந்த சந்ததியில அதுல இருந்து நம்மளை பிடிச்சுக்கதான் அன்னையில. அப்போ உண்மைக்கு அப்போ ஒரு இடத்துல சொல்லுவார்ல, அப்ரகாம் கூட நாம் எல்லாம் பூர்ணராக மாட்டோம்னு சொல்லி. இப்போ உண்மையிலேயே ஆமாதானே? நமக்காக தான் அந்த சந்ததிய கூட்டிட்டு வந்தது. எதுக்காக? நமக்காக தான். இல்ல நமக்காக இல்லைன்னு சொன்ன, நம்ம இல்லைன்னு சொன்னா எது இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா? எல்லாம் நம்மளை ரட்சிக்கதான், நம்மளை மீட்கதான், நம்மளை பற்றி கொள்ளதான், நமக்கு அவர் கிருபையை கொடுக்கதான் இவ்வளவு காரியத்தையும் தேவன் செஞ்சார். இன்னைக்கு உலகம் அழிஞ்சிடாம ஏன் இருக்கு? இன்னைக்கு தேவனுடைய ரகசிய வருகை வராம இன்னும் ஏன் இருக்கு? நமக்காக மட்டும்தான். இது புரிஞ்சுக்கணும். தேவன் வர்றதுக்கு அவருக்கு பிடிக்காமையா? யோசிச்சு பாருங்க. இல்ல இன்னும் நிறைய வேலை இருக்கா பெண்டிங்? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ஏன் வராம இருக்கிறாரு? அந்த சிறு கூட்டம் தன்னால பிடிக்கப்பட்ட, தனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு தேவன் வேணும்னு சொல்லி வாழ்றாங்க பாருங்க. அந்த ஒரு சிறு கூட்டம் இன்னும் கொஞ்சம் சேரட்டும். அந்த சிறு கூட்டம் முடிஞ்ச வரைக்கும் பெருங்கூட்டமா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால தேவன் வருகை என்னுக்கு தாமதிச்சுக்கிட்டே வராரு. பாருங்க, இன்னைக்கும் நாம அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். இதை சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், இதை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம்ல.
நான் அழைக்கப்பட யாருக்கிட்ட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறோம்? புறமதஸ்தத்துல இருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் கிடையவே கிடையாது. நம்ம அதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கூப்பிடவே மாட்டோம். கரெக்டுங்களா? நமக்கு சம்பந்தமானவங்களை தான் நம்ம கூப்பிடுவோம். அப்படித்தான் கூப்பிட்டதுன்னா கூப்பிட்டவங்க அத்தனை பேருமே கிறிஸ்தவங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் பரிசுத்தமான வாழ்க்கை ஜீவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தவங்க. இன்னைக்கு நாம அழைக்கப்பட்டவங்களை புரஜவாசி தெரியும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கிறிஸ்துவங்களும் வச்சிருக்கோம். தப்பு தப்பு. அப்படி பார்த்தா எல்லா கிறிஸ்துவும் பரலோகம் போயிடுவாங்க. பாவம் செய்யறவன், கெட்ட வார்த்தை பேசுறவன், அயோக்கியத்தனம் பண்றவன், உண்மை உத்தமத்தை மறந்து கூட பிடிச்சிக்காதவனா இன்னைக்கு கிறிஸ்துவத்துல இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் பரலோகம் போயிடுவாங்களா? சோ அழைக்கப்பட்டவங்க தான் கிறிஸ்தவங்க, அழைக்கப்படாதவங்க தான் புறஜாதியர். அப்ப புறமதத்தவங்களை இருந்து அழைக்கப்பட்ட நாம தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள என்னைக்கு மாறணும் பாருங்க. அவரு போய் இஸ்ரேல் மக்களை கூப்பிடுறாருல கல்யாண விருந்துக்கு வரல அப்படின்னு சொல்லுவா, அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா? அப்போ புறஜாதி வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் கொண்டு வந்து போடும். அப்ப அப்படி வந்தவங்க தான் நாம, அப்படி வந்த நாம. அப்போ இன்னைக்கு எல்லாரும் தேவனால வெளியில இருந்து கூட்டு வரப்பட்டவங்க தான். அப்போ அந்த கல்யாண விருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னாரு பாருங்க, வஸ்திரம் எங்கே, கல்யாண வஸ்திரம் எங்கேன்னு கேட்கிறாரு. கல்யாண வஸ்திரம் தரிக்காதவங்க என்ன சொல்றாரு, கட்டி தூக்கி புறம்பே இருக்கிற இருள போடு, அவனை நரகத்துல போடுறேன் இல்லைங்களா? அப்போ கல்யாண வஸ்திரம் எங்க? வஸ்திரம் இல்லாத வந்து நம்ம கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது, கல்யாண அழைப்புதல் இருக்கு கையில, அழைப்புதலோட தான் இருக்கும். கிறிஸ்தவங்கிற ஒரு அழைப்புதல் தான் நம்ம கையில இருக்கு. பரிசுத்தம்ங்கிற அந்த வஸ்திரம் காணும். பரிசுத்தங்கிற வஸ்திரம் இல்லைன்னா கல்யாண விருந்துல இருந்து தூக்கி எங்க கொண்டு போகப்படும்? நரகத்துக்கு. அது எப்படி பாருங்க, அதாவது மத்தவனுக்கு அப்புறம் நியாயத்திருப்புன்னா வஸ்திரம் இல்லாம வந்தவனுக்கு உடனே தீர்ப்பு எங்க போடுறாரு? ஐயா தயவு கூர்ந்து கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம, சிறு கூட்டமா இருக்கிற நாம கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியான வாழ்க்கை வாழணும். வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் என்கிற அந்த பரிசுத்தத்தை நம்ம அணிந்து கொள்றவங்களா இருக்கணும். அதுக்கு தேவன் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே தடை பண்ணதில்லை. சோ கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், நாம தான் அவரை நேசிக்கிறது இல்ல. எப்படி உலகத்தை அன்னைக்கு நேசிச்சு அவங்க எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் தேவனை விட்டு தள்ளி போனாங்க, ஒரு கூட்டத்தை தேவன் தெரிஞ்செடுத்து அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோட எழும்பினது பிற்பாடு புதிய ஏற்பாடு சபையா இருக்கிற நமக்கு இந்த உலகம் ஃபுல்லா திரும்பமா ஒரு விஷயம் தான் அவரு இறங்கினார், தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை கொடுத்தார். என்னை அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் தன்னை பிட்டு கொடுத்தார், பீஸா கிழிச்சு கொடுத்தார். ஆனாலும் அன்னைக்கு இருந்த மாதிரியே சிறு கூட்டமா தான் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இது தேவன் வேணும்னு செஞ்சாரா? நம்மளுடைய தவறுனால, நம்மளுடைய மீறுதனால, நம்மளுடைய அக்கிரமத்தினால, நம்மளுடைய பாவத்தினால தேவனை விட்டு நாம என்ன பண்றோம்? வழி விலகி தூர போறோம். நம்ம சுயத்துக்காக, பெருமைக்காக. இன்னைக்கு ஊழியம் பண்றவங்க, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க ஒரே ஒருத்தரா, மன்னிக்கணும், எவ்வளவு பேர் தன் சுயத்துக்காக ஊழியம் பண்றாங்க. தேவன் மகிமை பண்ணுவாங்க. கல்யாண வருஷத்துக்கு மேல இருக்கிற பயமே இல்லை. பரிசுத்தங்கிற வார்த்தையே வாயில வரல, வெறும் செழிப்பு, ஆசீர்வாதம். பரலோகத்துல நாம எல்லா ஆசீர்வாதம் சுதந்திரத்துக்குள்ளதான் நம்ம இங்க அழைக்கப்பட்டோம். அப்புறம் எதுக்கு பிடிச்சுக்கிட்டோம்னா இங்க அவரு ஆசீர்வாதத்தை தராம போயிடுவாரா? பரிசுத்தம் இல்லாமல் எப்படியுமே தேவன் தரிசிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ கல்யாண வஸ்திரம் இல்லாம கல்யாண விருந்துல இருக்கிறவங்களாதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நாங்களும் கிறிஸ்தவங்க, விருந்துக்குள்ள நாங்களும் கிறிஸ்தவங்க. எங்க கிட்ட பாருங்க விஐபி கார்டு இருக்கு, இவங்க ரெண்டாவது செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், அப்படியே இவங்களும் உற்பத்தி நல்லா வச்சுக்கிட்டாங்க. வஸ்திரமே இல்லை. நாங்க விஐபி இல்ல, வேற வஸ்திரம் போட்டு வரோம். கர்த்தர் ஒரே வஸ்திரம் தான் சொல்ற, பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? பரிசுத்த வஸ்திரம் அது இல்ல, மாயமாலம் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ கர்த்தர் விரும்புறபடி வாழ்ந்தாதான் சிறு கூட்டம் பரலோகம். அதுதான் சிறு கூட்டமா மாறி போச்சு. அப்ப இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இஸ்ரவேலுங்கிற சிறு கூட்டம் தேவன் வேணும்னே ஏற்படுத்தல, தன்னை வேணான்னு ஒதுக்குறதுனாலதான் அங்க ஒரு சிறு கூட்டத்தை ஏற்படுத்தினார். அதை மறுபடியுமா தேவன் புதுப்பிக்க, சரி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நான் என்ன வெளிப்படுத்துறேன், மறுபடியுமா வெளிப்படுத்துறேன், இறங்கி வந்து வெளிப்படுத்துறேன், பொழிஞ்சு அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துறேங்கிறார். அப்பவும் ஒரு சிறு கூட்டம் தான் இன்னைக்கு கர்த்தர் வேணும்னு சொல்லி வைராக்கியமா வாழ்றாங்க. பாருங்களேன், இது தேவன் அவர் ஏற்படுத்தினதா?
மனுஷன் பிசாசோட சேர்ந்து அவனா ஏற்படுத்திக்கிறது. தேவன் ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறார் இல்லையா? சோ வரப்போற வருகைக்கு இந்த சிறு கூட்டம் ஆயத்தப்பட கர்த்தர் சமூகத்துல நம்மளை ஒப்பு வைப்போம். பிரைஸ் தி லார்ட்.